ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஆரின் உறவுன்னு சொல்லி எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பகம் இதிலேருந்து வீச்சகம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதில் ஆரின் உறவு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இதில் ஆரின் உறவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆரின் உறவு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன இருக்கும்? எக்ஸுன்னு இருக்கும். ரெண்டாவது உறுப்பு ஒய்ன்னு இருக்கும். சரியா? கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னது கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு ஒய் எப்படி இருக்கும்னா எக்ஸை விட 3 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை வச்சே நம்ம எப்படி இதோட எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? எக்ஸுக்கு பதில் 0 போடுங்க. 0 + 3 என்ன வரும்? 3. எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 + 3. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 1 போடுறோம். சரிங்களா? இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 தானே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுறோம். என்ன வரும்? 4 வரும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 2 + 3 5 வரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 3 + 3 6 வரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 + 3 7. எக்ஸ் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு என்னது? 5 + 3 8. சரியா? அப்போ எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்கும்? ஆரின் உறவு எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒய் வந்து 3ஆக இருக்கும். 0, 3 அடுத்தது எப்படி இருக்கும் பாருங்கள்? 1ஆக இருக்கும்போது 4ஆக இருக்கும். அப்படி தானே? 1, 4 அடுத்து 2, 5 அடுத்து என்னது? 3, 6 அடுத்தது என்னது? 4, 7 அடுத்து 5, 8. சரியா? 5, 8 இதுதான் என்னது? ஆரோட உறவு. சரியா? இப்போ இதில் என்னது கேட்டிருக்காங்க? சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார்பகம்னா என்னது? கமாக்கு இந்த பக்கம் உள்ள வேல்யூஸ்லாம் சார்பகம். சரியா? என்னதெல்லாம் இருக்குது? 0 இருக்குது, அடுத்து 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இதுதான் என்னது? சார்பகம். இந்த சைடு இருக்க அதெல்லாம் சார்பகம். அடுத்து வீச்சகம் என்னது பாருங்கள்? கமாக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வீச்சகம். சரியா? 3, 4, 5, 6, 7, 8. சரியா? இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க, 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய்ன்னு இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. சரியா? ஃபர்ஸ்ட் இது என்னது? அம்புக்குறி படம். சரியா? அம்புக்குறி படம் எப்படி வரைவோம்? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு இது. சரிங்களா? போட்டுட்டு எக்ஸில் என்ன உறுப்பெல்லாம் இருக்குது? இது எக்ஸு. ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது இருக்கிறது ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது? 2, 3, 4, 5. அதே மாதிரி ஒயில் என்னெல்லாம் இருக்குது? 1, 2, 3, 4. சரியா? இப்போது இதுக்குமான உறவு கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய்ன்னு. சரியா? அப்போது ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1ஆக இருக்கும்போது என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2 × 1 என்னது? 2. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 2 4. சரியா? அதுக்கடுத்து ஒய் ஈக்குவல் டு 3 வந்துச்சுன்னா 3, 6. 6 வந்து இல்லை எக்ஸில். அப்படி தானே? 5ஓட நிப்பாட்டிட்டோம். அப்போது எக்ஸ் வந்து 2னா ஒய் வந்து 1னா எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 2னா எக்ஸ் வந்து 4. இது 2 மட்டும்தான் அதுக்குள்ள உறவு. சரிங்களா? அப்போது இதிலிருந்து 2, 1 அப்படி தானே? இந்த இது 2லேருந்து 1க்கு போகும். அடுத்து அதே மாதிரி என்னது? 4, 2 4லேருந்து 2. சரியா? இந்த 2 மட்டும்தான் வரும். சரியா? ஒய் ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து என்னது? எக்ஸோட உறுப்பு தான். அதனால 4லேருந்து 2. சரியா? இதுதான் என்னது? அம்புக்குறி படம். இதை எப்படி இந்த வரைபடத்தில் எப்படி வரையணும்னு பார்க்குறோம். சரியா? வரைபடம்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு
இது எக்ஸு, இது ஒய். சரியா? இங்கே 0 1 2 3 4 5 எக்ஸில். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5. இப்போது நம்மளுக்கு 2 புள்ளி தான் இருக்குது. என்னது? எக்ஸ் ஹெச்சில் 2 ஒய் ஹெச்சில் 1. எக்ஸ் ஹெச்சில் 2 ஒய் ஹெச்சில் 1. சரியா? இது என்னது? 2,1. அதுக்கடுத்து பாருங்கள் என்னது இருக்குது? 4 எக்ஸ் ஹெச்சில் 4. சரியா? ஒய் ஹெச்சில் என்னது? 2. அப்போது ஒய் ஹெச்சில் 2. சரியா? அப்போ 4,2. இதுதான் வரைபடம். சரியா? மூணாவது என்னது கொடுத்துருக்காங்க? பட்டியல் முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறை அப்படின்னா என்னது? பட்டியல் முறை எப்படி எழுதுவோம்? இந்த இதை அப்படியே எழுதிடுவோம். 2,1 அதே மாதிரி 4,2. சரியா? பாருங்க ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. y = x + 3 x, y ஆகியவை இயல் எண்கள். இயல் எண்கள் 10க்கு குறைவான இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு உறுப்பு எக்ஸாக இருக்கும், செகண்ட் உறுப்பு ஒய்யாக இருக்கும். சரியா? அப்போது எக்ஸும் ஒய்யும் இயல் எண்கள். இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து 1 2 இப்படி பேய்கிட்டே இருக்கும். சரியா? நம்மளுக்கு ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 10க்கு குறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. 9ஓட நிப்பாட்டிக்கணும். ஏன்னா 10 விட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒய்யும் எப்படி தான் இருக்கும்? அதே இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? 9 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இப்படி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் இயல் எண்கள் 10க்கு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எழுதிட்டோம். சரியா? இப்போ இன்னொரு என்னது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? y = x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது y என்னவா இருக்கும்? y = 1 + 3. அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டிருக்கேன். சரியா? அப்போ எக்ஸ் + 3 4 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது என்ன இருக்கும்? y = 2 + 3 5. சரியா? இங்கே 1 தானே, 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? அப்போ எக்ஸ் = 3 இருக்கும்போது என்ன வரும்? y = 3 + 3 6. அடுத்து எக்ஸ் = 4 இருக்கும்போது y = 4 + 3 எத்தனை? 7. அடுத்து எக்ஸ் = 5 இருக்கும்போது y = என்ன வரும்? 5 + 3 8. அடுத்து எக்ஸ் = 6 இருக்கும்போது y = என்ன வரும்? 6 + 3 9. அடுத்து 7 போடக்கூடாது. 7 போட்டோம்னா நம்மளுக்கு ஒய்யோட மதிப்பு வந்து 10க்கு போயிடும். சரியா? நம்மளுக்கு இங்கே 9 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு அம்புக்குறி படம் கண்டுபிடிக்கணும். சரியா? அம்புக்குறி படம் எப்படி குறிப்போம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படி தானே? ஃபஸ்ட்டு இது எக்ஸு, அடுத்தது ஒய். சரியா? அடுத்தது ஒய். இது எக்ஸு, இது ஒய். எதுலேருந்து? 1லேருந்து 9 வரைக்கும் எக்ஸ் இருக்குது. அப்படி தானே? 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரியே ஒய்யும் 1லேருந்து தான். 3 4 5 6 7 8 9. பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸு 1 இருக்கும்போது ஒய் வந்து 4. அப்போ 1லேருந்து எங்கே வருது? 4க்கு வருது. சரியா? அதே மாதிரி 2 இருக்கும்போது 5. அப்போது 2லேருந்து 5. அதே மாதிரி 3 இருக்கும்போது 6. அடுத்து 4 இருக்கும்போது 7. அடுத்து 5 இருக்கும்போது 8. அடுத்து 6 இருக்கும்போது 9. சரியா? அப்போது எதுலேருந்து? 1லேருந்து நம்ம போட்டிருக்கோம் 6 வரைக்கும். இங்கே என்னது? 4லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே அம்புக்குறி படம் போட்டு காமிச்சிருக்கோம். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் இது என்னது? வரைபடம். சரியா? வரைபடம். அதே மாதிரியே என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிக்கோங்க. அதில் இங்கே எக்ஸ் அச்சில் எது வரைக்கும் இருக்குது? 9 வரைக்கும் இருக்குது. அப்படி தானே? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி ஒய் அச்சில் 9 வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? இப்போ பாருங்கள் 1 இருக்கும்போது எக்ஸ் வந்து 1ல் இருக்கும்போது ஒய் வந்து 4. அப்படி தானே? அப்போ இது 1,4. அடுத்து 2 இருக்கும்போது 5. அப்போ 2,5. அடுத்து 3 இருக்கும்போது
6 சரியா? அப்போ 3,6 அடுத்து 4,7 அடுத்து 5,8 அடுத்து 6,9 சரியா? 6,9 புரியுதா? நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படி குறிச்சு வச்சுருக்கோம் சரிங்களா? 1லேருந்து 4க்கு போதா, அப்போ 1,4 2,5 அடுத்து 3,6 அப்படி 6,9 வரைக்கும் குறிச்சிருக்கோம். இதான் வரைபடம் சரியா? அடுத்து என்னது? பட்டியல் முறை. பட்டியல் முறை எழுதுவோமா? 3வது என்ன சொல்லியிருக்காங்க? பட்டியல் முறை. பட்டியல் முறையில் எப்படி எழுதுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 1 அப்படி தானே? எக்ஸ் இது ஃபஸ்ட்டு சரியா? எக்ஸ் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னது? ஒய் இது. எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே இருக்குது. அப்போ 1,4 2,5 அப்படி எழுதணும் சரியா? எழுதுங்க பார்ப்போம். 1,4 2,5 அடுத்து 3,6 அடுத்து 4,7 அடுத்து 5,8 அடுத்து 6,9 சரியா? வரிசையாக இந்த மாதிரி எழுதிடணும். இது வந்து எக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒயில் உள்ளது சரியா? எல்லாமே அப்படி தான் வரும். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.